டு பார்ட் 2 ஆஃப் சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட். இதுக்கு பேரு டாட்லர்ஹுட் ஸ்டேஜ். இது 1 வயசுல இருந்து 3 வயசுக்குள்ளார நடக்கிற டெவலப்மெண்ட். இத ஜீன் பியாஜெட் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, குழந்தைங்க தங்களோட சென்சரி இன்ஃபர்மேஷன்ஸ ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பொருள காமிச்சு இந்த பொருளை எடு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த சைகை புரிஞ்சிடும். ஸோ அவங்க அந்த பொருள் பக்கத்துல போவாங்க. நீங்க அவங்கள சின்ன சின்ன என்கரேஜ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க இன்னும் ரொம்பவே ஹாப்பி ஆகி அதை ரிப்பீட்டடா பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஸ்டேஜ்ல அவங்க லாங்குவேஜை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது சவுண்ட்ஸ் மூலியமா, இதை பேப்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா சவுண்ட்ஸ் மூலியமா அவங்க லாங்குவேஜ் டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஜீன் பியாஜெட் என்ன சொல்லுவாருன்னா, குழந்தைகளுக்கு ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் டெவலப் ஆகும்னு சொல்லுவாரு. ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் பத்தி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை கீழே கொடுக்குறேன். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எரிக் எரிக்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஸ்டேஜ் அட்டானமி ஸ்டேஜ் இல்லைன்னா ஷேம் அல்லது டவுட் வந்துரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. அட்டானமி அப்படின்னா என்னன்னா, இண்டிபெண்டண்டா அவங்க நடக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது சின்ன சின்ன திங்ஸ் எடுக்கிறது, அவங்களுக்கு எந்த ஒரு நோக்கமும் இருக்காது. ஆனா ஏதாவது ஒரு திங்ஸ பார்த்துட்டா கியூரியஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதை எடுக்கணும், அதை தொடணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம டாய்லெட் ட்ரைனிங்க கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம டாய்லெட் ட்ரைனிங் சரியா பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சப்போஸ் இந்த ஸ்டேஜ் அவங்களுக்கு சரியா நடக்கல அப்படின்னா அவங்களுக்கு ஷேம் அல்லது டவுட் வந்துடும். ஏன்னா அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல அப்படின்னா அவங்க அதை கன்ஃபியூஷன்லயே எடுத்துக்கிட்டு அது பண்றதா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்திலே இருப்பாங்க அப்படின்ட்டு எரிக் எரிக்சன் சொல்றாரு.